ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈரோடு விவசாயிகள் அதிரடியாக சிஎம் விஜய் சாருக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. நீங்கள் செஞ்ச இந்த விஷயத்துக்கு எந்த பயனுமே இல்லை, பிடிங்க, நீங்கள் கொடுத்த 5000 ரூபாவோட ₹1 நாங்கள் வச்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கிய விஷயத்தை அவங்க அதிரடியாக செய்திருக்காங்க. அவங்க செய்த இந்த அதிரடியான ஒரு சம்பவம் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. ஈரோடு விவசாயிகள் அதிரடியாக என்ன விஷயத்தை செய்தாங்க அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க இந்த முக்கியமான நியூஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. தமிழ்நாடு முழுவதுமே கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் தங்களுடைய போராட்டங்களை அதிரடியாக தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. தற்போதைய தேர்தல் வாக்குறுதியின்படி அனைத்து விவசாய கடன்களையும் எவ்வித பாரபட்சமும் இன்றி முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதே இவர்களின் முதன்மை கோரிக்கையாக உருவெடுத்திருக்கு. இந்த சூழலில் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த 360 விவசாயிகள் தங்களுடைய அதிருப்தியையும் உக்கிரமான எதிர்ப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தமிழக முதல்வர் விஜய்க்கு நூதன முறையில் எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் படத்தை திருப்பி அனுப்பி இன்று காலையிலே ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அவங்க அதிர வைத்திருக்கிறாங்க. அப்படி என்ன அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற அந்த அதிரடியான சம்பவம் தான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அதை தான் நான் அவங்கக்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். தமிழ்நாட்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தேர்தல் வாக்குறுதியின்படி முழுமையான கடன் ரத்து செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வரக்கூடிய நிலையில் ஈரோட்டில் 360 விவசாயிகள் முதலமைச்சர் விஜய்க்கு 5001 ரூபா திருப்பி அனுப்பிய சம்பவம் இப்போ பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் இப்போ பேசும் பொருளாகவே ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. தமிழ்நாடு அரசின் புதிய பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் 5 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் வைத்துள்ள பெரு விவசாயிகள் அனைவருக்கும் விவசாயிகள் வாங்கிய ஒட்டுமொத்த கடன் தொகை எவ்வளவு இருந்தாலும் தலா 5000 மட்டுமே நிலையான தொகையாக தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் விஜய் அண்மையில் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை அறிவித்திருந்தார். அரசின் இந்த தள்ளுபடி அறிவிப்பால் தங்களுக்கு எந்தவித பயனும் இல்லை என்று பெரு விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். முதல்வர் விஜய் தலைமையிலான தற்போதைய அரசு தங்களின் தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டிருந்தபடி கடன்களை முழுமையாக ரத்து செய்யாமல் தற்போது இத்தகைய புதிய நிபந்தனைகள் மூலம் பாரபட்சம் காட்டுவதாக விவசாயிகள் தரப்பில் கடுமையான குற்றச்சாட்டுக்கள் எழுந்திருக்கு. அதனிடையே அரசு அறிவித்த இந்த 5000 ரூபாய் அறகுறை திட்டம் தங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாக இருப்பதாக கூறி ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த 360 விவசாயிகள் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறாங்க. விவசாயிகள் தங்களுக்கு அரசு தள்ளுபடி செய்த 5000 ரூபாயோடு கூடுதலாக ₹1 சேர்த்து மொத்தம் 5001 ரூபாயை முதலமைச்சர் விஜய்க்கு தபால் மூலம் திருப்பி அனுப்பி தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதிகளில் உறுதியளித்தபடி 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள அனைத்து எளிய விவசாயிகள் முழு பயிர்க்கடனையும் எவ்வித நிபந்தனையுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என விவசாயிகள் இந்த காசை அனுப்பி தற்போது வலியுறுத்தி வருவது குறிப்பிடப்படுகிறது. அரசுடைய இந்த அரைகுறை அறிவிப்பை தொடர்ந்து ஈரோடு மட்டுமின்றி தஞ்சாவூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை, திருநெல்வேலி, புதுக்கோட்டை உட்பட தமிழகத்தின் பல்வேறு முக்கிய மாவட்டங்கள்லேயும் விவசாயிகள் போராட்டங்களில் இறங்கி அசுர வேகத்தில் எங்களுக்கு தள்ளுபடி வேணும் அப்படிங்கிற மாதிரி தீவிர இதில் இருக்கிறாங்க. தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முழுமையான கடன் தள்ளுபடி அறிவிப்பை அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என வலியுறுத்துகிறாங்க. நெற்றியில் பட்டை, நாமம் போட்ட மண் சட்டிகளை கைகளில் ஏந்தியபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பாக ஆயிரக்கணக்கான விவசாயிகள் திரண்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது தற்போது வைரலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துட்டுருக்கு.
விவசாயிகளுடைய இந்த போராட்டம் தமிழக அரசியலில் இப்போ புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விவசாயிகளுடைய உணர்வுகளை அரசு கருத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் வட்டாரங்களில் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக தகவல்கள் பரவியிருக்கு. ஸோ இதுதாங்க இப்போ வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய நியூஸு. இந்த வைரல் நியூஸை நீங்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த வீடியோவில் அந்த நியூஸை ஷேர் பண்ணேன். ஸோ விஜய் அவர்கள் அறிவித்தது போல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விவசாயிகள் கேட்குறது போல் தள்ளுபடி பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை விஜய் அறிவித்தது போல் 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 5000 தள்ளுபடி பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தற்போது போயிட்டுருக்கக்கூடிய விவகாரம் இதுதான். அதில் ஈரோடு விவசாயிகள் 5000 ப்ளஸ் ₹1 அவருக்கு அனுப்பி வைத்து நூதன முறையில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்தென்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசியல் சம்மந்தமாக நிறைய நியூஸ் வெளியாகிக்கிட்டே இருக்குது. ஸோ தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அரசியல் களம் பரபரப்பாக உள்ள நிலையில் ஆளும் கட்சியாக திமுகவுக்குள் முக்கிய முடிவுகள் குறித்த விவாதங்கள் அன்னை அறிவாலயத்தை உலுக்கி வருவதாக தகவல்கள் பரவி இருக்கு. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு செயல் தலைவர் பதவி வழங்கப்படும் என்கின்ற தகவல்கள் கடந்த சில நாட்களாக பெரும் பேச்சாக இருந்தது. ஆனால் இப்போது கிடைத்துள்ள எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள் படி அந்த திட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டதாகவும் தகவல்கள் பரவி இருக்கு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது குடும்பத்தினருடன் கர்நாடகாவின் மலை பிரதேசமான கூர்க் பகுதிக்கு மேற்கொண்ட ரகசிய சுற்றுப்பயணத்தின் போது இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டதாக அறிவாலய வட்டாரங்களில் தகவல்கள் தெரிய வந்திருக்கு. அதோடு தேர்தல் பணிகளுக்கு பின் சற்று ஓய்வெடுக்கக்கூடிய நோக்கில் மு.க. ஸ்டாலின் கூர் சென்றிருக்கிறாராம். அவரோடு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மருமகன் சபரீசன் ஆகியோர் உடன் இருந்திருக்கின்றனர். வெளியில் இது ஓய்வு பயணமாக தெரிந்தாலும் கூர்க் ரிசர்ட்டின் மூடிய அறையில் திமுகவின் எதிர்காலம், கட்சியின் வாரிசு அரசியல் மற்றும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து நீண்ட விவாதங்கள் நடைபெற்றதாக தகவல்கள் கசிந்திருக்கு. கட்சியில் ஒரு தரப்பினர் உதயநிதி ஸ்டாலினுக்கு செயல் தலைவர் பதவி வழங்கி கலைஞர் ஸ்டாலின் பாணியில் 2வது தலைமைக்கு வழிவகுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் பரவியிருக்கு. ஆனால் சிபாரசோடைய இந்த யோசனைக்கு முழுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்படுவதாகவும் தகவல்கள் பரவி வருது. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரியல. ஆனால் இப்படி ஒரு விஷயம் அரசியலில் போயிட்டுருக்கிறதாக தகவல்கள் மட்டும் வெளியாகிருக்கு. ஸோ திமுகவில் இப்போ இந்த மாதிரி ஒரு சதி இது போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்தென்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயிர்க்கடன் தள்ளுபடி முழுமையாக பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லை சிஎம் சார் போட்டது போல் 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ விவசாயிகள் இப்போ கடும் போராட்டத்தில் இருப்பது மட்டும் தெரிய வருது. ஸோ இதே போல் இந்த மாதிரி நிறைய அப்டேட்டான நியூஸ்கள் நம்ம சேனலில் வரும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இனிமேல் நான் போடுற மற்ற அப்டேட்டான நியூஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். இதே போல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு நியூஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.